டெல்லியில் 1,30,00,000 ரூபாயுடன் சுகேஷ் சந்திரசேகர் என்பவரை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த போலீசார் நாளை சென்னை வரவுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் அரவிந்த். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறி சுகேஷ் சந்திரசேகர் என்பவரை டெல்லி காவல்துறையினர் இன்று காலை அதிகாலை கைது செய்திருந்தனர். அவரிடமிருந்து சுமார் 1,30,00,000 ரூபாய் பணமும் அதே போல 2 ஹை அண்ட் வாகனங்களையும் கார்களையும் டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்திருந்தனர். அவரிடம் இன்று காலை முதல் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவருக்கு தற்போது மருத்துவ பரிசோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் மெஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான முயற்சியில் டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதாவது இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரமானது இந்திய தேர்தல் ஆணையத்தில் தற்போது நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் அந்த விவகாரத்தை டிடிவி தினகரன் தரப்பிற்கு சாதகமாக முடித்து தருவதற்காக சுமார் 50 கோடி ரூபாய் வரை லஞ்சமாக பேரமாக பேசியதாக இந்த புகாரானது இந்த குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக தற்போது இந்த 50 கோடி ரூபாய் ஆனது ஹவாலா மூலியமாக கொச்சியிலிருந்து டெல்லியில் உள்ள வணிக வளாகங்கள் மூலமாக இந்த ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பாக கைது செய்யப்படும் போது சுகேஷ் சந்திரசேகரிடம் சுமார் 1,30,00,000 ரூபாய் வரை அவர் கையில் இருந்ததாகவும் டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை நாளை காலை அதாவது இன்டர் ஸ்டேட் செல் டெல்லி காவல்துறையின் ஏசிபி சஞ்சய் ஷெராவத் தலைமையில் நாளை டெல்லி காவல்துறையினர் தமிழகம் வர இருப்பதாகவும் நாளை காலை டிடிவி தினகரனிடம் இந்த சம்மனை அவர்கள் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த எஃப்ஐஆர் ஆனது 3 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 8, அதே போல 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி மற்றும் செக்ஷன் 170 உள்ளிட்ட இந்த 3 பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த எஃப்ஐஆரில் டிடிவி தினகரனின் பெயரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகரிடம் டிடிவி தினகரன் தொலைபேசி மூலம் உரையாடியதற்கான ஆதாரங்கள் தங்கள் வசம் இருப்பதாகவும் அதே போல இவர் அந்த விசாரணையின் போது இவர் முன்வைத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையிலே டிடிவி தினகரனை நாளை தாங்கள் சம்மன் செய்ய இருப்பதாகவும் டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்திரன் அரவிந்த்.